இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஹோம குண்டத்தில் போடப்படும் காசுகளை எடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதை நான் தெளிவாகவே சொல்லிடலான்னு பார்க்குறேன். அதாவது முதல்ல ஹோம குண்டத்தில் காசுகளை போடலாமா அப்படிங்கிற கேள்விக்கான விடையை பார்ப்போம். இந்த ஹோமம் என்பது பல வகைப்படுகிறது. அதாவது வைதிக முறைப்படி செய்கின்ற ஹோமம், ஆகம முறைப்படி செய்கின்ற ஹோமம், சாக்த முறைப்படி செய்கின்ற ஹோமம், சாந்தி பரிகார ஹோமம் என்று பல வகையாக பிரித்து பார்க்கலாம். வைதிக முறைப்படி அப்படின்னு சொன்னால் இது வேதத்தின் அடிப்படையிலே செய்யப்படக்கூடிய ஹோமம். இந்த ஹோமங்களிலே இறைவனை நேரடியாக அங்கே அந்த அக்னியிலே ஆவாகனம் செய்வது இல்லை. ஏன்னா வேதம் எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா, அக்னிம் தூதம் விருணீமகே அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த அக்னியானவர் ஒரு தூதுவனாக இருந்து செயல்பட்டு நாம் கொடுக்கின்ற ஆகுதிகளை இறைவனிடம் சென்று சேர்க்கிறார் என்பதுதான் அதற்கான பொருள். இந்த முறையிலே இறைவனை நேரடியாக ஆவாகனம் செய்யாமல் இறைவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி ஒரு கணபதி ஹோமம் பண்றோம்னு சொன்னா அதில் என்ன நம்ம கொடுக்குற அந்த நெய்யை கொடுக்குறோம்னு சொன்னா இந்த நெய்யானது ஆகுதியாக பிள்ளையாரிடம் சென்று சேரட்டும், கணபதியே ஸ்வாகா அப்படின்னு சொல்லி தான் அந்த ஹோமத்தினை செய்வார்கள். இந்த முறையிலே எல்லா பொருட்களையும் அந்த ஹோமகுண்டத்திலே போடுவது இல்லை. பெரும்பாலும் என்ன பண்ணுவான்னு சொன்னா சமித்து அன்னம் ஆஜ்யம்னு சொல்லுவார். சமித்துன்னு சொன்னால் நமக்கு தெரியும், அந்த குச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நமக்கு அதுக்குரிய சமித்து அப்படிங்கிறத வச்சுருப்பா. அரசங்குச்சி, பலாச குச்சி அப்படிங்கிற மாதிரிலாம், வன்னி குச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் சமித்துங்கிறத வச்சுருப்பா. இந்த சமித்தினை போட வேண்டும். இது போக அன்னம் என்று சொல்லப்படக்கூடிய சாதத்தினை போட வேண்டும். ஆஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய நெய்யால் ஹோமத்தினை செய்ய வேண்டும். ஒரு சில விசேஷ ஹோமங்களில் மட்டும் இந்த அருகம்புல்லை சேர்த்துப்பா, வெள்ளை எள்ளை சேர்த்துப்பா, இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் மட்டும் நெல் பொரியை சேர்த்துப்பா. இதை தவிர வேறு பல பொருட்களை இந்த ஹோமத்திலே செய்ய மாட்டார்கள். இதிலே வேறு எதுவுமே போட மாட்டார்கள். இது ஒரு முறை. அடுத்தபடியாக ஆகம முறைப்படின்னு சொன்னோம்னா ஆலயங்களிலே செய்கிறார்கள் அல்லவா, அது போன்ற ஹோமங்களிலும் சாக்த முறைன்னு சொல்லுவார். சாக்தம்னு சொன்னால் அம்பிகை உபாசனை, சக்தி உபாசனை செய்பவர்கள் ஒரு ஹோமங்களை செய்வார்கள். அந்த ஹோமங்களிலே இந்த சாக்த முறைப்படி செய்கின்ற ஹோமம் தான் இந்த சண்டி ஹோமம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அம்பாள் ஆவாகனம் பண்ணி பெரிய சண்டி ஹோமங்கள்லாம் பண்ணுவார். இது போன்ற ஹோமங்களில் அக்னியிலேயே நேரடியாக பகவானையே ஆவாகனம் செய்து விடுகிறார்கள். அந்த ஹோமகுண்டத்திலேயே சுவாமி நேரடியாக நம்ம கொடுக்குற ஆகுதியை அப்படியே கையில் வாங்கிக்கிறார் என்பதுதான் அதற்கான பொருள். அது போன்ற ஹோமங்களில் தான் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பெரிய பெரிய புடவையை கொண்டு வந்து போடுறது, பெரிய வேஷ்டிகளை கொண்டு வந்து போடுறது, மாலைகளை கொண்டு வந்து போடுறது, நிறைய பழங்களை எல்லாம் அதிலே செலுத்துவது, நிறைய பக்ஷணங்களை செலுத்துவதுன்னு சொல்லி இதில் தான் நிறைய இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு இருப்பார். இங்கே தான் அந்த பூர்ணாகுதி அப்படிங்கிறதையும் செய்வார். இதே முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த வைதிக முறைப்படி செய்யப்படுகின்ற ஹோமங்களிலே அந்த பட்டு துணியை வச்சு ஒரு கொப்பரையை கட்டி மூட்டையாக கட்டி போடுறா இல்லையா, அந்த பூர்ணாகுதி என்பதே கிடையாது அங்கே. ஆனால் இங்கே அந்த பூர்ணாகுதி என்பது உண்டு. அந்த பூர்ணாகுதி செய்யும் பொழுதுதான் நிறைய உபச்சாரங்கள் என்பது வரும். அதாவது புஷ்பம் சமர்ப்பயாமின்னு வரும்பொழுது ஒரு மாலையை போடுவார்கள். வஸ்திரம் சமர்ப்பயாமி என்று வரும்பொழுதுதான் அந்த புடவை முதலான அந்த புடவைகளை நீட்டமாக புடவையாகட்டும் அல்லது வேஷ்டி ஆகட்டும் அந்த வஸ்திரங்களெல்லாம் நேரடியாக கொண்டு வந்து போடுவார். பலானி சமர்ப்பயாமின்னு சொல்லி வரும்பொழுது, நைவேத்தியம் சமர்ப்பயாமி என்று சொல்லி வரும்பொழுதுதான் இந்த தின்பண்டங்களையும் இந்த பழங்களையும் ஆகுதியாக தருவார்கள். இந்த வரிசையிலே ஆபரணம் சமர்ப்பயாமி என்று வரும்பொழுது அதற்குரிய உபச்சாரத்திற்காக தங்கம் அல்லது வெள்ளி போன்ற நாணயங்களை அதிலே அந்த ஆகுதியாக தந்தார்கள். ஆனால் நம்ம இப்போ என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம், அந்த இரும்பினாலும் நிக்கலினாலும் செய்யப்பட்ட இந்த காசுகளை ஹோமத்திலே போடுகிறோம். இது முற்றிலும் தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்ம எந்த ஒரு ஆகுதி அந்த அக்னியில் கொடுத்தாலும் அது முழுமையாக பஸ்மம் ஆகிவிட வேண்டும். அந்த பஸ்மத்தினைத்தான், அந்த சாம்பலைத்தான் நாம் எடுத்து பிரசாதமாக இட்டு கொள்ள வேண்டும்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது. ஆனால் இந்த இரும்பாலான காசு இருக்கு இல்லையா, இந்த நிக்கல் ப்ளஸ் இரும்பு கலவையினால் இந்த காசை போட்டோம்னா அது எங்கேயாவது உருகுமா? நிச்சயமாக உருகவே உருகாது தானே. இந்த காசினை போடுவதன் மூலமாக, இந்த இரும்பினை கொண்டு போய் நாம் அந்த ஹோமத்தில் போடுவதன் மூலமாக பாபத்தினை தேடிக்கொள்கிறோம். நாம் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அடியனுடைய ஆதங்கம். ஆக நிச்சயமாக இது போன்ற காசுகளை அந்த ஹோமத்திலே
போடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அப்படியே நம்ம சார் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் சார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த ஹோம பஸ்பத்தினை அப்படியே கொண்டு போய் அந்த காசெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது நீர்நிலைகளிலே விட்டுவிட வேண்டியது. இல்லை சார் அதை கொண்டு போய் என் வீட்டு பீரோவில் வச்சுக்கிறேன், என் கல்லால் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை தானே தவிர இது முற்றிலும் சாஸ்திர விரோதம்தான். இதனை புரிந்து கொண்டு நம்ம காசு போடணும்னு நினைச்சோம்னா எளிதிலே உருகக்கூடிய அந்த தங்க காசு அல்லது வெள்ளி காசு முதலியவற்றை அந்த ஹோமத்திலே தாராளமாக நீங்கள் செலுத்தலாம். அது பஸ்மமாய் உருகி அது சாம்பலோட சாம்பலாக கலக்கும் பொழுது அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் தாராளமாக நெற்றியிலே பூசிக்கொள்ளலாம். அதனை விடுத்து இரும்பாலான காசுகளை போடுவது என்பது முற்றிலும் தவறு. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நீங்கள் ஹோமங்களை செய்யும் பொழுது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அந்த ஹோமத்தை பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக அதற்கான அந்த பிரார்த்தனையினுடைய பலன் என்பது முழுமையான அளவிலேயே உங்களை வந்து சேர்ந்துவிடும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.